என் பேர் சந்திரசேகர். தமிழக முதல்வரை இன்று சந்தித்து அண்ணன் தலைமையில் இன்னும் குற்றவாளிகள் 2 பேரை கைது செய்யவில்லை. அது உடனே கைது செய்ய வேண்டும். ஒரு 3 கோரிக்கை நான் வச்சிருக்கேன் முதல்வர்கிட்ட. அது உடனே முடிச்சு தாரன்னு சொன்னாங்க. கோரிக்கை வச்சிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்கேன். இல்லை, இன்னொரு தம்பி இருக்கிற பையன், அவருக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு கேட்டிருக்காரு. வந்து வேலை பார்க்கறப்ப ஒரு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். இன்னும் கூலிப்படாது. முதலமைச்சர் என்ன சொன்னார் சார்? நேரடியாக பார்த்தீங்க, என்ன ஆறுதல் சொன்னாங்க? இல்லை, தைரியமாக இருங்க, நான் எல்லாமே நடவடிக்கை எடுப்பேன். உடனே எங்களுக்கு இது வரைக்கும் நிறைவேற்றாங்க. சிபிசிஐடி விசாரணை நடந்தது உங்களுக்கு எவ்வளோ? இல்லை, ஓரளவு திருப்தியாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 பேரை பிடிக்க வேண்டியது. இன்னும் நிறைய பேர் பிடிக்கும் இருக்காங்க. உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஆதரவாக நிற்கிறாங்க. அது எவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க ஆதரவு தானே நானும் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கேன். அச்சுறுத்தல் இருக்கான்னு அச்சுறுத்தல் ஒன்று நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அச்சுறுத்தல் இருந்தாலும் அவங்க வீட்டில இருந்து வெளியே போறது பயப்படுவாங்க. மனைவி பயப்படுவாங்க, எங்கள் பையன் பயப்படுவான், நான் பயப்படுவேன். இல்லை, தடுப்பதற்கு